திமுகவில் ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனுடன் சேர்ந்து வந்து ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்ட ஆதவ் அர்ஜுனா. திடீர் பரபரப்பு. விஜயின் கட்சியில் என்ன நடந்தது? தமிழக அரசியலில் ஏற்பட்ட முக்கிய திருப்பம். அதாவது தமிழக அரசியல் களம் என்பது எதிர்பாராத விதமாக தற்போது மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு மிக முக்கிய காரணம், இன்று காலையிலேயே தமிழக குடும்பத் தலைவிகளுக்கு 5000 ரூபாய் என்பது வங்கி கணக்கில் திடீர் சர்ப்ரைஸாக வந்துவிட்டது. மகளிர் உரிமை தொகையை 5000 ரூபாயாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உயர்த்தியிருக்கிறார். இது ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே பொங்கல் பரிசாக திடீரென 3000 ரூபாயை கொடுத்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின். இப்போது அதனைத் தொடர்ந்து 5000 ரூபாயை மகளிர் உரிமை தொகையாக கொடுத்துவிட்டார். ஆக இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்கு வங்கியை தக்க வைத்து கொள்ள கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்திற்கு 8000 ரூபாய் வரை இப்போதே கொடுத்துவிட்டார் முதல்வர் ஸ்டாலின். அப்படித்தான் பாஜக போன்ற எதிர்க்கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைக்கிறது. ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுத்துதான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே தங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்பதைப் போலத்தான் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளும் இருந்து வருகிறது. ஆனாலும் எது எப்படியோங்க, நம்ம தமிழக பெண்களுக்கு இந்த ஒரு 5000 ரூபாய் என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். அதுவும் தமிழகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் வெறும் 1000 ரூபாய் இருந்தாலே அதை வைத்து ஒரு மாத காலம் குடும்பத்தை நடத்தி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 5000 ரூபாய் என்பது மிகப்பெரிய பணம்தான். அது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பு பொங்கல் பரிசாக கொடுக்கப்பட்ட 3000 ரூபாயையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பமும் அடுத்த 8 மாதங்கள் வரை வேலைக்கு போகாமல் வீட்டிலிருந்தே இருந்துவிடலாம். அந்தளவுக்கு ஏழ்மையில் வாழும் குடும்பங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த இந்த 8000 ரூபாய் என்பது மிகப்பெரிய ஆறுதலாக மாறியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் அனைத்தும் வாக்கு வங்கி அரசியலுக்காக பல செயல்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் கூட்டணிகளை கட்டமைத்து வருகிறது. அதே சமயம் இந்த இரண்டு கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகளையும் தயார் செய்து வருகிறது. அதில் நிறைய இலவசங்களையும் இரு கட்சிகளும் அறிவிக்க இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தமிழக அரசியல் கட்சிகள் என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்ற அளவில்தான் செயல்பாடுகளில் இறங்கியுள்ளது. ஏனென்றால் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பாஜகவுடனேயே கூட்டணி வைத்துள்ளது. தமிழகத்தில் பாஜக என்று கூறினாலே பலருக்கும் கடுப்பாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோடு கூட்டணி போட்டாவது இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட மாட்டோமா என்று அதிமுகவும் ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதே சமயம் தன்னை துரோகி என்று கூறி தன்னை அழிப்பதற்காகவே கட்சியை தொடங்கியவர்தான் டிடிவி தினகரன். அப்படிப்பட்டவரையே இப்போது தங்களது கூட்டணியில் இணைத்துள்ளார் எடப்பாடி. ஆகவே இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது அதிமுக கூட்டணிக்கு அந்தளவுக்கு முக்கியம். அதனால் எதிரிகளாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக இருந்தாலும் சரி, அப்படி யாராக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியில் இணைத்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதிமுக. அதனால்தான் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்ல அதிமுக தயாராக இருக்கிறது. இந்த பக்கம் திமுகவை எடுத்துக்கொண்டால் திமுகவும் வெற்றிக்காக பல திட்டங்களை தீட்டி வருகிறது. ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் வெளியே விடாமல் பிடித்து கொண்டது திமுக. இதுபோக புதிதாக வருபவர்களுக்கும் தேவையான தொகுதிகளை பிரித்து கொடுத்து அவர்கள் கேட்டதையும் செய்து கொடுத்து கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் பார்த்து வருகிறது திமுக. அது மட்டுமில்லாமல் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மகளிர் தொகையான 5000 ரூபாய் என்பதும் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதை உணர்த்துவதாகவே இருக்கிறது. அதே சமயம் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் கொடுத்ததும் இதே காரணத்திற்காகத்தான். ஏனென்றால் இதற்கு முன்பு ஒரு சில வருடங்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கப்படவே இல்லை. இப்போது தேர்தல் வர இருப்பதால் திடீரென பொங்கல் பரிசாக 3000 ரூபாயை கொடுத்து தமிழக மக்களை நெகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறார் ஸ்டாலின். மேலும் பொங்கல் பரிசு தொகை 3000 கொடுப்பதற்கு முன்பாக வெளியான கருத்து கணிப்புகளில் திமுக சற்று பின்னடைவைத்தான் சந்தித்து வந்தது. அதாவது அப்போது வெளியான கருத்து கணிப்புகளில்
திமுகவும் அதிமுகவும் ஏறக்குறைய ஒன்றாகத்தான் வாக்குகளை பெற்றதாக கருத்து கணிப்புகள் கூறி வந்தது. ஆனால் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் அதிகரித்ததற்கு பிறகு வெளியான கருத்து கணிப்புகளில் திமுகவின் வாக்கு சதவீதம் திடீரென அதிகரித்தது. அதை அடுத்தடுத்து வெளியான கருத்து கணிப்புகளிலும் நம்மால் பார்க்க முடிந்தது. இப்போது ஒரே அடியாக மகளிர் தொகையாக 5000 ரூபாயை ஸ்டாலின் கொடுத்தது என்பது திமுக அரசுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிட்டது. ஏனென்றால் கடந்த முறை பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் கொடுத்ததற்கே திமுகவின் வாக்கு சதவீதம் திடீரென எகிரியது. இப்போது 5000 ரூபாய் கொடுத்திருப்பதால் இனிமேல் பெருவாரியான மகளிர்களின் வாக்குகளும் திமுகவுக்குத்தான் உறுதியாக விழப்போகிறது. இதில் தற்போது இன்றைய தினம் விஜய் வந்துட்டு சேலத்தில் மிகப்பெரிய பரப்புரை வேறு செய்து வருகிறார். வழக்கமாக விஜய் அவர்கள் இதுபோன்ற பரப்புரை செய்யும் போது ஒட்டுமொத்த செய்தி சேனல்களும் விஜயை நோக்கித்தான் இருக்கும். ஆனால் இப்போது மொத்த செய்தி சேனல்களும் முதல்வர் ஸ்டாலினை நோக்கி திரும்பியிருக்கிறது. அதற்கு காரணம் இன்று காலையிலேயே திடீர் சர்ப்ரைஸாக ஒவ்வொரு மகளிரின் வங்கி கணக்கிலும் 5000 ரூபாய் வந்திருப்பது என்பது மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கிறது. அதுவும் இதுபோன்று செய்யப்போகிறோம் என்று எதிர்க்கட்சிகளுக்கும் உடனிருந்த மூத்த தலைவர்களுக்கும் கூட திமுகவில் தெரியாது என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்தளவுக்கு சைலண்டாக இருந்து இந்த 5000 ரூபாய் சம்பவத்தை சரித்திரமாக செய்து முடித்துள்ளது முதல்வர் ஸ்டாலினின் அரசு. ஆகையால் தான் இந்த ஒரு செய்தி மொத்த மீடியாக்களையும் முதல்வரை நோக்கி திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இப்படி ஒரு செய்தி வெளியானதற்கு பிறகு இன்று சேலத்தில் விஜய் நடத்தப்போகும் பரப்புரை என்பது அந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளது. மொத்த மீடியாக்களும் மொத்த மக்களும் இந்த 5000 ரூபாய் பற்றி மட்டும்தான் பேசுவார்களை தவிர்த்து விஜயின் பக்கம் இன்றைய தினம் மீடியாக்கள் அவ்வளவாக திரும்பாது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, மறுபக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதோடு இதுபோன்ற மக்களுக்கு உண்மையிலேயே உதவக்கூடிய அளவில் பொங்கல் பரிசு தொகை, மகளிர் உரிமை தொகை என அதிகப்படியான தொகைகளை கொடுத்து திமுகவும் மிக மிக வலுவான இடத்தில் இருக்கிறது. ஆனால் விஜயின் கட்சியோ அவ்வப்போது திடீரென மட்டும் அரசியல் செய்துவிட்டு திமுகவுக்கு தாங்கள்தான் போட்டி என்று சொல்லுவது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இதற்கு இந்த தேர்தலில் சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் என்னதான் விஜய்க்கு ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் இருப்பதாக கருத்து கணிப்புகளில் கூறினாலும் கூட ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆகும் அளவிற்கு மொத்த வாக்குகளையும் விஜயால் கைப்பற்ற முடியுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய சந்தேகம்தாங்க. சாதாரணமாகவே அது முடியாத காரியம். இப்போது திமுக வேறு இத்தகைய அடுத்தடுத்த பரிசு தொகை அறிவிப்புகளால் இனிமேல் விஜயின் கட்சியால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட வாக்குகளை வாங்க முடியாத அளவுக்கு திமுக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆட்சியை பிடிக்கப் போகிறேன் என்று விஜய் சொல்வதெல்லாம் இன்னும் 4-5 தேர்தலுக்கு பிறகு வேண்டுமானால் பார்க்கலாமே தவிர்த்து இந்த தேர்தலில் அது சாத்தியமே கிடையாது என்பதை திமுகவின் இத்தகைய செயல்பாடுகள் உறுதி செய்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் இவை அனைத்தையும் தாண்டி திமுகவுக்கு அடுத்த சர்ப்ரைஸாக விஜயின் கட்சியின் முக்கிய தூணாக இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்போது திடீரென முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து மன்னிப்பு கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதுவும் திருமாவளவனுடன் சேர்ந்து வந்து ஸ்டாலினை சந்தித்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் விசிக கட்சியிலேயே இணைய இருப்பதாகவும் தெரிகிறது. இதற்கு பின்னால் ஆதவ் அர்ஜுனா விஜயின் கட்சியில் சந்தித்த அவமானங்கள்தான் என்றும் கூறப்படுகிறது. ஆக மொத்தம் விஜயின் கட்சியில் ஆதவ் அர்ஜுனா போன்று 2-3 பேர்தான் பிரபலமாக இருக்கின்றனர். அவர்களின் ஒருவரான இவரே இப்போது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது என்பது விஜயின் கட்சிக்கு மேலும் மிகப்பெரிய பின்னடைவாக மாறியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த இந்த திடீர் பரிசு தொகை 5000 பற்றியும் இதற்கு முன்பு பொங்கல் பரிசு தொகையாக கொடுத்த 3000 ரூபாய் பற்றியும் மொத்தமாக இந்த 5000 ரூபாய் என்பது திமுக அரசு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய அங்கமாக மாறுமா என்பதை பற்றியும், குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணியில் இணைந்தால் அது விஜயின் கட்சிக்கு பலவீனமா பலமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.